மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடித்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பல லட்சம் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா சரண கோஷங்களோட வடம் பிடித்து இழுக்க 60 அடி உயர ஆடித்தேரில் அசைந்தாடியபடியே அருள் பாலிச்சாரு கள்ளழகர் பெருமாள். தூங்கா நகரமான மதுரை திருவிழாக்களின் நகரம்தான். சித்திரை மாதம் நடைபெற திருவிழாக்களுக்கு இணையானது ஆடி மாதம் அழகர் கோவில் திருத்தேரோட்ட நிகழ்வு. அழகர் கோவில் ஆடி திருவிழா மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும். இதன் முக்கிய நிகழ்வு தான் கள்ளழகர் கோவில் ஆடி தேரோட்டம். கடந்த 13ஆம் தேதி அழகர் கோவில் ஆடி திருவிழா நிகழ்ச்சிகள் கொடியேற்றத்தோட தொடங்குச்சு. கோவில்களில் எப்போதும் அறியப்படாத மரபுகள் காலந்தோறும் பின்பற்றப்படுற நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கும். அழகர் கோவில் ஆடி தேரோட்டத்தை பொறுத்தவரை வெள்ளையங்குன்றம் ஜமீன் தான் அழகரை தேரில் அழைத்து செல்லக்கூடிய முதல் நபர். ஒவ்வொரு ஆடி தேரோட்டத்தின் போதும் வெள்ளையங்குன்றம் ஜமீன் தான் தேங்காய் உடைச்சு நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். இதையடுத்து அழகர் கோவிலை சுற்றி லட்சக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா சரண கோஷங்களோட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவியார் சமதேரராக பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி வலம் வந்தார் கள்ளழகர் பெருமாள். அழகர் கோவில் ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்களோட வசதிக்காக சிறப்பு பேருந்து வசதிகளும் இருந்துச்சு. அதே நேரத்தில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டிகளில் கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்து அழகர் கோவில் ஆடி தேரோட்டத்தில் அழகர் பெருமாளை தரிசனம் செஞ்சாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இன்று மாலை அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பணசாமி கோவிலும் திறக்கப்பட்டு வழிபாடு நடைபெறும்.